நல்லா இருக்கியா? ஆ, நல்லா இருக்கேன் சுவாமி. இங்க வரணும்னு உனக்கு இவ்வளவு நாளா தோணலையா? இப்பதான் தோணுச்சா? அப்படிலாம் இல்ல சுவாமி. ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் ஒரு மாதிரி இப்பதான் தீர்ந்திருக்கு. அதனாலதான் சாஸ்தாவுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு நம்பிட்டு இருக்கியா? என்ன சாமி சொல்றீங்க? நீ இங்க வரணும்ன்றது நீ முடிவு பண்ணல, அவன் முடிவு பண்ணது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை குலசாமி கோயிலுக்கு வரணும்னு யோசிச்சிருப்பியே. ஆமா சாமி. பக்கத்துல தானே இருக்கு, ஆனாலும் உன்னால வர முடியல பாரு. ஆமா சாமி. பங்குனி உத்திர திருவிழாவுக்கு நீ இங்க வந்திருக்கனா ஏற்கனவே உன் தலையில எழுதி வச்சிருக்கு. இப்போ நீயா முடிவு பண்ணி இங்க வரல. அவதானே உன் மருமக. ஆமா சாமி. உன் மருமக வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை. ஏகப்பட்ட பிரச்சனையை தாண்டி தான் அவ உன் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறா. ஆமா சாமி. அந்த சிவனை கட்டிக்க வந்த சக்தி அவ. கடவுளே, சிவன் எப்படி உக்கிரமானவனோ அதே அளவுக்கு சக்தியும் உக்கிரமானவ. அவங்களும் இந்த சமயத்துல இங்க இருக்கணும்னு முடிவு பண்ணது அந்த சாஸ்தா தான். சாமி, நீங்க என்னமோ சொல்ல வரீங்க, ஆனா அது என்னன்னு தான் எங்களுக்கு புரியல. நாங்க என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க சாமி. உன் மருமகளை பத்திரமா பாத்துக்க. அவளுக்கு இந்த மண்ணுல ஒரு விடுதலை கிடைக்க வேண்டியது இருக்கு. அவன் இருக்கான், அவன் பார்த்துப்பான். என் மருமகளுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கும்னு சொல்றீங்களா சாமி? உன் மருமகளுக்கு கெடுதல் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் பிறக்கல. உன் மருமகளால யாருக்கும் எதுவும் நடந்துடாம இருக்கணும். அவளை மட்டும் சரியா பாத்துக்கோங்க. இதே சந்தோஷத்தோட அவ எப்பவும் இருக்கணும்னா இந்த 4 நாள் ரொம்ப முக்கியமான நாள். இந்த 4 நாள் அவளை பத்திரமா பாத்துக்கணும். சுத்துறது போதுமா இல்ல என்ன ஸ்பீடா சுத்த சொல்லவா? பார்த்திபன், சிகரெட் இந்தாங்க. பழக்கம் இல்ல ப்ரோ. என்னங்க பழக்கம் இல்லையா, இல்ல ரஜினி கோச்சுப்பாங்களேன்னு வேண்டான்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியல. இல்ல ரஜினிக்காக இதை பண்ணலனா ஓகே தான். நமக்கு பிடிச்ச பொண்ணை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அதை பண்ணாம இருக்கிறது நல்லதுதான். நிஜமாவே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. உங்க 2 பேருக்கும் நடுவுல சின்னதா ஒரு ஃபீல் போகுது, அது எனக்கு தெரியும். நான் சொல்றது கரெக்ட் தானே? பயங்கரமான வக்கீலா இருக்கீங்க. அப்போ நான் சொன்னது கரெக்ட். எனக்கு ரஜினியும் அவங்க ஃபேமிலியும் கொஞ்ச மாசமா தான் தெரியும். அவங்க வீட்ல கூட இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு கண்டுபிடிக்கல. ஆனா நீங்க பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. கதையோடய டிராவல் பண்றவங்களால இதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி வெளியில இருக்கிற ஆளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதெல்லாம் எதுக்கு இப்போ? என்ன பார்த்தாலும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. நான் கொஞ்சம் ஓவரா வளைஞ்சிருப்பேன், அதை பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதானே? சேச்சே, நீங்க ரஜினியை லவ் பண்றீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா ரஜினிக்கு உங்க மேல லவ் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா பார்த்திபன்,
சண்டை நடக்கும்போது நான் ரஜினியை கவனிச்சேன். உங்க மேல ஒவ்வொரு அடி விழும்போதும் அவங்க பதறிட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது ரஜினிக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு. நிஜமாவா சொல்றீங்க? ஏங்க இப்படி கேக்குறீங்க? ரஜினி கிட்ட உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். ரஜினி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பார்த்திபன் சொல்றீங்க? ஆமா வக்கீல் சார், நான் லவ்வ சொன்னப்போ அவங்க ஏத்துக்கல. ஆனா நான் விடாம அவங்கள இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ரஜினி ஏன் வேண்டான்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ரஜினி மனசுல நீங்க இருக்கீங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா பார்த்திபன். பொண்ணுங்க சில சமயத்துல ஆமான்னு சொன்னா இல்லன்னு அர்த்தம், இல்லன்னு சொன்னாங்கன்னா ஆமான்னு அர்த்தம். ஓ, அவங்க எப்பவுமே அப்படிதான். அவங்க எப்ப வேணும்னு சொல்லுவாங்க, எப்ப வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆமா, ரஜினி ஏன் உங்களை வேண்டான்னு சொன்னாங்க? ரஜினிக்கு அவங்க ஃபேமிலி தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் வந்துட்டா எங்க ஃபேமிலிய பாத்துக்க முடியாதோன்னு நினைக்கிறாங்க. என் கதையும் இதேதான். என்ன வக்கீல் சொல்றீங்க? ஆமாங்க, நானும் அன்பும் டைவர்சி. எனக்கு 2 குழந்தைங்க, அன்புக்கு 2 குழந்தைங்க. நான் அன்பு கிட்ட முதல்ல என் லவ் சொன்னப்போ முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசு மாறி என்னை ஏத்துக்கிட்டாங்க. வக்கீல் சார், உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஐயோ, கேளுங்க. ரஜினி மனசு மாற நான் என்ன பண்ணணும்? ஒண்ணு இல்ல பார்த்திபன், ரஜினி அவங்க ஃபேமிலியை பாத்துக்கிற மாதிரி நீங்களும் அந்த ஃபேமிலியை பாத்துக்கோங்க. அவங்களுக்கு உங்க மேல தான நம்பிக்கை வரும். ரஜினிக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நீங்க இத பண்ணுனா ரஜினியும் தன்னோட காதல உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனா என்ன லவ் பண்ணாத மாதிரியே நல்லா நடிக்கிறாங்க பிரதர். இல்ல பார்த்திபன், எல்லாரும் அன்பை எப்பவும் காட்டிட்டே இருக்க மாட்டாங்க. அதுக்கான சூழ்நிலை வரணும். அப்படி வரும்போது கட்டாயமா அவங்க அன்பு காட்டுவாங்க. அப்பதான் நமக்கே புரியும் நம்மள வேண்டான்னு சொன்னவங்க நம்மள இவ்ளோ நேசிக்கிறாங்களான்னு. பிரதர், இவ்ளோ நாளா இந்த கேள்விக்கு தான் பிரதர் பதில் தெரியாம குழப்பத்துல இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல பதில சொல்லிட்டீங்க. I'm so happy. அவங்க 2 பேரும் விரும்பினாங்கன்னு எனக்கு தெரியாது ராதிகா. தெரிஞ்சிருந்தா சொல்லுமா. தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? தெரிஞ்சிருந்தா அவங்க 2 பேர் கல்யாணத்தையும் நான் செஞ்சு வச்சிருப்பேன்டி. அப்ப இந்த விஷயம் உனக்கு எப்பமா தெரியும்? அது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ராதிகா. ஏன் நீ என்கிட்ட சொல்லல? சொல்லுமா. உனக்கு தெரிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் சொன்னா நீ வேண்டான்னு வந்துட்டா உன் வாழ்க்கை தானே வீணா போகும். அதான். அப்போ ரஜினி அக்கா வாழ்க்கைக்கு என்னமா பதில்? ராதிகா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீ எல்லாரையும் மன்னிச்சிட்ட. நீயே எதுக்கு இப்போ புதுசா என்கிட்ட ஆரம்பிக்கிற? மா, அரவிந்த புடிச்சிருக்குன்னு நான் சொன்னதுனால அவ அவளோட காதலியை எனக்கு விட்டு கொடுத்திருக்கா. அவளை நான் மன்னிப்பேன். உன்னை எதுக்குமா மன்னிக்கணும்? நீ எனக்காக என்ன பண்ணிருக்க? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ரஜினியை தான் பொண்ணு கேட்டு வந்தாங்க. ஆனா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பேசினேன். ஏமா, எதுக்கு அப்படி செஞ்ச? ரஜினிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நிச்சயமா அமையுண்டி. ஆனா நல்ல இடம் தேடி வரும்போது உனக்கு கல்யாணம் பண்ணிடலாம் நினைச்சேன்டி. அப்போ அரவிந்த் எல்லாம் பிளான் பண்ணி ரஜினிய கல்யாணம் பண்ணிக்க தான் வந்திருக்காரு. நீ தான் மொத்த ஆட்டத்தையும் மாத்தி விட்டுருக்க. ராதிகா, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ரஜினிக்கும் நீ தானமா அம்மா, அவளையும் நீ தானே பெத்த. ராதிகா, பொங்காத பொங்காத. ஒரு பெத்த தாய் எல்லா பொண்ணுங்களையும் ஒன்னா தானே பாக்கணும். எனக்கு நல்லது பண்றேன்னு அவ வாழ்க்கைய கெடுத்துட்டு அத பெருமையா வேற சொல்லிட்டு இருக்க. நான் தெரியாம தான் செஞ்சுட்டேன்டி. அவ அரவிந்த விரும்பினா அதை என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. எப்படி சொல்லுவா?
அதுக்குள்ளதான் நான் அரவிந்த புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேனே. சரி, அத கூட விடு. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன? அவங்க 2 பேரும் விரும்பினாங்களோ இல்லையோ, அவ எனக்கு மூத்தவ தானே. அவளுக்கு ஒரு சம்பந்தம் வரும்போது நீ அவளுக்கு தானே கல்யாணம் பண்ணிருக்கணும். அதுதானமா நியாயம். அவ கல்யாணம் பண்ணி போயிட்டா பைசா எப்படி வரும்னு யோசிச்சுட்டல்ல. ராதிகா, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதடி. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதை எப்படி நல்லபடியா வாழறதுன்னு பாரு. ரஜினிக்கு எப்படி நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். ஏன் நல்ல வாழ்க்கைக்காக அவ வாழ்க்கையை கெடுத்த? இப்போ அவளுக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன்னு இன்னும் யார் வாழ்க்கையை கெடுக்க போற? ராதிகா, இங்க பாருமா, அவ வாழ்க்கை அவ பிரச்சனை. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும், இல்ல பண்ணாம கூட போகட்டும். ஆனா எனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்கேன்னு மட்டும் இன்னொரு தடவை சொல்லிடாத. ஏண்டி உனக்கு என்ன குறை? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே ஏ விடுடி, போது பக்கம். பரவாயில்லையேமா, அப்ப கூட பயந்த மாதிரி தெரியலையே. தைரியமா தள்ளி விடுற. இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கணுமோ? மா, உன்னை வச்சு சும்மா டைம் பாஸ் பண்ணமா. பரவாயில்ல, நீ ரொம்ப தைரியசாலிதான். மா, எனக்கு அப்படிலாம் எந்த கோவமும் இல்லம்மா. நீ ஹாப்பியா சாமி கும்பிடு. நான் அப்புறம் வந்து உன்னை வேற மாதிரி பயன்படுத்துறேன்.